முருகர் கோயில் தான் வந்திருக்கோம். அந்த கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் போய் பார்த்துடலாமா? ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு நாங்கள் வந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புழலில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா இந்த கோயில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1500 வருஷம் பழமையான கோயிலுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட சேர சோழ பாண்டியன் அவங்க முன்னாடி காலத்தில் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. மேலும் சொல்லணும்னா இந்த கோயிலில் இருக்கிற வள்ளி தெய்வான முருகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருக்கிற சிலை. இப்பேற்பட்ட சிலை வந்து தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த கோயிலில் ஒரு விசேஷமான இருக்காங்க அங்காரங்கன். அங்காரங்கனை பற்றி சொல்லணுன்னா இதை பற்றி உங்களுக்கு பர்சனலாக நான் ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கிறேன். அதை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சன்னதி உண்டு. அங்காரங்கன் யாரு பார்த்தீங்கன்னா முருகருடைய அறிவு. அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில் வீடு கல்யாணம் இது ரெண்டுமே நல்லா இந்த நிலம் இதெல்லாம் அமையணும், வீடு அமையணும், கல்யாணம் காலகாலமாக நடக்கணும்னா செவ்வாயுடைய இது இருந்தாலும் முக்கியம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் முருகன் கோயில் போனாலும் முதல்ல செவ்வாய் வந்து விசேஷமாச்சு மாட்டா செவ்வாய் முருகோட அதிபதின்றதுனால தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 3 வாட்டி திருக்கல்யாணம் நடக்கும் இங்கே. பங்குனி உத்தரம், சித்திரை கிருத்திகை, சப்த சஷ்டி. இப்பேற்பட்ட யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக நம்ம முருகனோட எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்காக நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.